பூவாலி நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். நம்ம பூவாலி நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மூலிகைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மூலிகையோட பேர் வந்து பார்த்தோன்னா எளிமையாக எல்லா கிராமப்புறங்களிலும் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மரம். இன்றைக்கி நிறைய அழிஞ்சிட்டு வரக்கூடிய மூலிகையாக இருந்துகிட்ருக்கு. பூவரச மரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து தெஸ்பேசியா பாப்புலனா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரவியல் பெயரையும் மல்வாசியா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவர குடும்பத்தையும் சார்ந்தது. இதுக்கு வந்து புவிராசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாற்று பெயர் இருக்குது. இதை வந்து புவி அரசன்னு சொல்லுவாங்க. ஏன் இதை புவி அரசன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம பூமியில் இருக்க சத்து இழந்து போனால் அந்த பூமிக்கு மீண்டும் அந்த சத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் உண்டு. விவசாயத்துக்கு அருமையான ஒரு சஞ்சீவி மூலிகையாகவே இதை சொல்லலாம். அந்த அளவுக்கு விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய ஒன்று. விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தழையை வெட்டி தான் விவசாயத்துக்கு ஏர் ஓட்டும் போது அதை போட்டு சேடை குட்டி அந்த விவசாயத்துக்கு ஒரு எருவாகவே இது வந்து அதிகமாக பயன்பட்டுருக்கு. அந்த அளவுக்கு ஒரு உரமாக்கக்கூடிய ஆற்றல் இந்த பூவரச மரத்துக்கு உண்டு. இது வந்து இன்றைக்கி நிறைய அழிஞ்சிட்டு வருது. இதனுடைய மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. 100-200 வருஷம் கூட இந்த மரம் உயிர் வாழக்கூடிய ஆற்றல் உண்டு. அந்த பூவரச மரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா இலைகள் இதய வடிவ இலைகளோடு இருக்கும். மஞ்சள் நிற அல்லது இளஞ்சிவப்பு நிற பூக்கள் இதில் வந்து பூக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. இதனுடைய காய்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனுமனுடைய கதை பார்த்துருக்கீங்களா, அந்த கதை மாதிரி இருக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இது எக்கச்சக்கமான மருத்துவ குணமடைந்தது. இந்த பூவரசம் இலை இருக்குங்க இல்லையா, அந்த இலையை பொடியாக நறுக்கி அதை நல்லா வதக்கி வீக்கம் உள்ள இடங்கள்லாம் வச்சு கட்டினீங்க அப்படின்னாக்கா அந்த வீக்கங்கள்லாம் வாடிடும். ஆனால் ஒரு முறை செஞ்சுட்டு மறுபடியும் புதிய இலைகளை மறுநாள் புதிய இலைகளை வதக்கி மறுபடியும் புதுசாக கட்டணும். ஒரே இலையை வாரம் ஃபுல்லாக கட்டிகிட்டு இருக்கக்கூடாது. புதுசாக செஞ்சுன்னா வீக்கம் வாடும் முறை நீங்கள் கட்டிங்கனாக்கா கூடிய விரைவில் வீக்கங்கள்லாம் வாழக்கூடிய தன்மை பெற்றது. அதோட பூவரசம் இலையில் பழுத்த இலை இருக்குது பார்த்திங்களா, அந்த பழுத்த இலையை எடுத்து சுட்டு நல்லா கறியாக்கி அந்த கறியை தேங்காய் எண்ணெயோடு கலந்து அதை வந்து சொறி சிரங்கு அது படை முதல்ல கொண்டு எல்லாத்துக்கும் தடை வந்ததுன்னா சீக்கிரமாக குணமாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த அரிப்பு அதிகமாக ஏற்படக்கூடிய தன்மை இருக்கும். அந்த அரிப்பு ஏற்படுறவங்களாம் என்ன பண்ணலாம், அந்த தேங்காய் எண்ணெயோடு கலந்து அந்த பூவரசம் இலையோட அந்த குழப்பியை எடுத்து அந்த அரிப்பு மேலே தடவிட்டு வரணும். மறுநாள் வந்து பார்த்தோன்னா அதை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சுட்டு சீக்கா போட்டு நல்லா கழுவி சுத்தம் செஞ்சுட்டு மறுபடியும் அந்த நம்ம செய்து வச்சுருந்த அந்த தேங்காய் எண்ணெயில் கலப்பி விட்டு அந்த சாம்பல் எடுத்து நல்லா தடவிட்டு வந்தோம்னாக்கா சீக்கிரமாக அது வந்து குணமாகக்கூடிய ஆற்றல் உண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பூவரசம் பூ இருக்குது பார்த்திங்களா, இந்த பூவரசம் பூவுக்கு ஒரு தெரியும் மருத்துவ மகத்துவமே அதிகமாக இருக்குது. அது வந்து நிறைய பேருக்கு தெரியாமே இருக்குது. இந்த பூவை நம்ம கஷாயமாக்கி உள்ளுக்கு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாக்கா, அதாவது 3 நாள் தொடர்ச்சியாக கொடுக்கணும். காலை மாலைன்னு சொல்லிக்கூட 2 வேளையும் நீங்கள் குடிக்கணும். அதை உள்ளுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி காணாக்கடி விஷத்தினால் ஏற்படக்கூடிய வீக்கம் அரிப்பு முதலெல்லாம் குணமாகிடும். அது மட்டும் இல்லாமல் 3 நாள் மட்டும் கொடுத்துட்டு விட்டுறக்கூடாது. குணமாகாத சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னாக்கா மறுபடியும் 3 நாள் இடைவெளி விட்டு மறுபடியும் 3 நாள் கொடுத்திங்கன்னா சீக்கிரமாக அந்த வீக்கம் அந்த தடிப்பு அதுக்கப்புறம் அந்த அரிப்புலாம் குணமாகக்கூடிய ஆற்றல் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கர்ப்பத்தடைக்கு எக்கச்சக்கமான அரசாங்கம் எக்கச்சக்கமான மருந்துகளும் ஆலோசனைகளும் கொடுத்துட்ருக்காங்க. அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க கர்ப்பத்தடைக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாகவே இதை வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் மேக்ஸிமம் இது வந்து பார்த்தோன்னா பாரம்பரிய சித்த மருத்துவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்ற யாருக்குமே தெரியாத இதனுடைய பூவனுடைய மகத்துவம் தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த பூவில் இருக்கக்கூடிய இதழ் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணிக்கோங்க. நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணிக்கோங்க. அதோட அந்த நம்மளுடைய பூவரச மரத்துடைய பட்டை இருக்குது பார்த்திங்களா, அந்த பட்டையை நல்லா வெட்டி அதை வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த சொரசொரப்போடு இருக்கும். அந்த சொரசொரப்பெல்லாம் செதுக்கிட்டு அந்த பட்டையை நல்லா காய வச்சு அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காசு கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காசு கட்டியை நீங்கள் கடையில் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த காசு கட்டியை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்து உப்புன்னு சொல்லுவோம். நம்ம சாதாரண சமையலுக்கு போடுற உப்பு வேறு, இது இந்து உப்புன்ற நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. 60 கிராம் பூவரசம் பூவோட பவுடர் எடுத்துக்கோங்க. 30 கிராம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டை இருக்குதுன்னா மரப்பட்டையோட தூள் எடுத்துக்கோங்க.
30 கிராம் எடுத்துக்கணும். 20 கிராம் வந்து காசு கட்டி வாங்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த இந்து உப்பு ஒரு 30 கிராம் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா போட்டு கலந்து நல்லா இடித்து பவுட்ரு பண்ணி நல்லா துணியில் வச்சு நல்லா ஜலித்து அதை எடுத்துக்கிட்டு வீட்டு விளக்கான முதல் நாள் முதல் 7 நாள் வந்து தொடர்ச்சியாக இந்த மருந்தை 1 ஸ்பூன் உள்ளுக்கு சாப்பிட்டுட்டு காலையில் மட்டும்தான் சாப்பிட்ணும். 1 ஸ்பூனை உள்ளுக்கு சாப்பிட்டு 200 கிராம் காய்ச்சிய நல்ல பசும்பாலை உள்ளுக்கு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 நாள் நீங்கள் சாப்பிட்டுட்டு 7ஆவது நாள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணணும், குளிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மருந்து சாப்பிடும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான்வெஜ் எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. வேறு ஹீட்டான பதார்த்தங்களும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. இதுக்கு பத்தியமாக என்ன பண்ணால் பசும்பால், பசு மோர், மிளகு ரசம் இதை மட்டும்தான் நீங்கள் உள்ளுக்கு சாப்பிட்டு வரணும் இந்த 7 நாட்களுக்கும். அதுக்கப்புறம் 7ஆவது நாள் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி தலை மொழிகிட்டு வந்தீங்கன்னா 10 மாதத்துக்கு உங்களுக்கு வந்து கர்ப்பம் தரிப்பதற்கு உண்டான வாய்ப்பை தள்ளி போய்டும். அதே நேரத்தில் நீங்கள் ஆங்கில மருத்துவமோ எதனா எடுத்திங்கனாக்கா உடல் பாதிக்கப்படும். ஆனால் இதை நீங்கள் எடுத்திங்கனாக்கா உடலுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது, உடல் ஆரோக்கியமாகவே இருக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான ஆற்றல் நம்முடைய பூவரசம் பூவுக்கு உண்டு. இவ்வளோ அற்புதமான ஆற்றல் கொண்ட பூவரச மரத்தை பற்றி இன்றைக்கி பார்த்தோம். மற்றொரு நாள் வேறொரு மூலிகையோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.